இருக்கு சார் இந்தாங்க சார். யோ இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதியா? நீ சரிப்பட்டு வர மாட்டே. நீ கோர்ட்ல ஃபைன் கேட்டா உனக்குலாம் புத்தி வருயா? சார் 100 ரூபாய்க்கு என்ன சார் வேணும் உங்களுக்கு? சார் 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 200 ரூபா இருக்கு சார். ப்ளீஸ் சார் கீ கொடுங்க சார். இனிமே கேட்டாலும் இல்ல சார். கீ கொடுங்க சார். கட்டரும்பா போச்சுடே. கீ. மாச சம்பளத்துல மாமூலுக்குன்னு 200 ரூபாய் ஒதுக்கி வைக்கணும் போல இருக்க. ஆமாடா 200 ரூபா குறைஞ்சு வாங்குறதே இல்ல பாரு. இருந்த 700ல 200 200 400 ரூபா போச்சு. மிச்சம் இருக்கிற 300ல என்ன பண்ண போறோமோ? டோன்ட் வரிடா. 2 படம் கண்டிப்பா பாக்குறோம். 2 படம் மட்டும் இல்ல, ஸ்னோ போலிங் விளையாண்டு பிஸா சாப்பிட்டு தான் வர்றோம். புரியுதா? இதெல்லாம் செய்யறதுக்கு இது பத்துமாடா? கண்டிப்பா பத்தும்டா. டோன்ட் வரி. இன்னைக்கு மட்டும் 2 படம் பார்த்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் வார வாரம் அந்த மாதிரி ஜாலியா அழகா வந்துடலாம். ஐயோ என்ன சத்தம்? என்னடா ஆச்சு? ஐயோ நிப்பாட்டு வண்டியே. இன்னும் எவ்வளவு தூரம்டா? வந்துரும். பஞ்சர் கடை பக்கத்துல இருக்குமா? அங்கேயே விட்டுட்டு போயிட்டு ஈவினிங் வந்து எடுத்துட்டு போலாம்டா. பஞ்சர் இல்லை சார், டீப் ஃபுல்லாக மாற்றணும் பயமுறுத்திடாத. பஞ்சர் மட்டும் பாரு. என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார். பஞ்சருக்கு எவ்வளவு? ஃபேமிலினா 35 ரூபா, லவர்ஸ்னா 50 ரூபா சார். அதன்டா லவர்ஸ்க்கு 50. ஈசிஆர் ரோட்டில் சார், அப்படிதான் சார். ஹலோ யாரு? ஒரு நிமிஷம். உங்க அப்பாவா? சரவணன் பைக். ஹலோ சரவணா, என்னடா? ஐயோ சாரி சாரி, இப்போ என்னால் வர முடியாது. நீ பஸ்ஸில் போயிட்டு வந்துடுற. உங்கள் மாமா உடனே பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்களா? முடியலங்க, ஆட்டோவில் போயிட்டு வாடா. அது இல்லைடா, இப்போ பைக்கை அங்கே கொண்டு வர முடியாது என்னால். போலீஸில் மாட்டிக்கிச்சு, பேசிகிட்டு இருக்கேன். உன் பைக்கால் எனக்கு ஒரு 350 ரூபா நஷ்டம். லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை. என்ன பைக் வச்சிருக்க நீ? நானும் இப்போ கூடுவாஞ்சேரியில் இருக்கேன் மாப்பிள்ள. டேய் சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுட்டு இருக்கேன். உள்ளே பேசிகிட்டு இருக்கேன், ஒத்து வர மாட்டேன்றாரு காசு கொடுத்து எடுத்துகிட்டு வரதுக்கு. ரொம்ப பேசினே வச்சுக்கோ, பைக்கை விட்டுட்டு இது என் பைக் இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் பஸ் ஏறி வந்துகிட்டே இருப்போம். ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 40 rupees 50 rupees கவுண்டர் எங்கே இருக்குது? இல்லை சார், 100 and 150 தான் டிக்கெட் ரேட்டு. 100ஆ? எஸ் சார், 100 and 150 தான். அது கூட இந்த ஷோ ஃபுல் ஆகிடுச்சு சார். மேட்டி ஷோ டிக்கெட் தான் இருக்குது. மேட்டி ஷோவில் கூட 100 rupees ஃபுல் ஆகிடுச்சு சார். 150 டிக்கெட் தான் இருக்குது. வேணுமா? அதுக்கு கீழே டிக்கெட் இல்லையா? இல்லை சார். இல்லையா? நான் அப்பவே சொன்னல டிக்கெட் விலையில அதிகமா இருக்கும். இல்லைடா, டிக்கெட் எல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. போலீஸு, ப்ரீபெய்ட் கார்டு, பஞ்சர், இதில் எல்லாம் காலியாக போச்சு. டேய் என்ன மாதிரி க்ரௌடு, லவ்வர்ஸா போறாங்கல்ல? பின்ன அப்படித்தான். டிக்கெட் 100-150னா லவர்ஸாக வர்றவங்க படம் பார்க்காம திரும்பி போக மாட்டாங்கல்ல. அப்போ நம்மள மாதிரி ஏழை லவர்ஸ் எல்லாம் என்னடா பண்ணுவாங்க? இன்னைக்கு நமக்கு டே வேஸ்ட் இல்லை. ஏன்? அப்புறம் நேராக நம்ம உட்லண்ட்ஸ் தேட்டர் போகிறோம். அங்கே என்ன படம் விடோ அதை மேட்னி பார்க்குறோம். மேட்னி ஷோனா அது வரைக்கும் என்ன பண்ணுறதுடா? ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா? ஷாப்பிங் போகலாம். வாங்க. ஃபிட்டிங் செட் ஆகல. ஹலோ, இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. எதுவுமே ஃபிட்டிங் சரியில்லை. எங்களுக்கு என்ன சைஸ் சார் வேணும் சொல்லுங்க, தரேன். எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, அதான். வேற ஏதாவது பார்க்குறீங்களா? வாங்க பாருங்க. ஜோதியா கல்யாண புடவை இருக்கா? இருக்கா? ஜோதிகா கல்யாண புடவையா? ஆமா. எங்க பாத்தீங்க? கோட்டூர்புரம் பிரிட்ஜ். ஆமா, கோட்டூர்புரம் பிரிட்ஜ் கிட்ட. ஜோதிகா புடவை கொடுத்தா வாங்கிப்பீங்களா? ஹலோ, இது ரெடிமேட் ஷோரூம். இங்க புடவை எல்லாம் கிடைக்காது. அங்கே மட்டும் இந்த கடையிலே நெஞ்சா கொடுக்குறாங்க. அதுவும் ரெடிமேட் ஷோரூம் தான். இங்க புடவை இல்ல, அவ்வளவுதான். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க சார். அதுக்கு இங்கே புடவை இல்லை அவ்வளவுதான். நம்பிக்கிற மாதிரி பேசுறீங்க. ஹலோ,
நீங்க வந்து பர்பஸ் தெரியும். வெளியில போங்க. ரொம்ப தைரியம்டா. அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஆமா, மாட்டி இருந்தோம்னா மானம் போயிருக்கும். ஹலோ, நாங்கெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம். தெரியும் தெரியும். நெக்ஸ்ட் என்ன பிளான்? டைம் என்ன? டைம் 2 o'clock. சாப்பிட்டுட்டு தேட்டருக்கு போனால் கரெக்டாக இருக்கும். வெஜ்ஜா நான்வெஜ்? வெஜ் ஆர் நான்வெஜ்ஜா? இருக்கிறது 250. அதில் வெஜிடேரியன் தானே சாப்பிட முடியும். போடா, ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போகலாம். ஷோ மேட்னிக்கு டைம் ஆகுது. செய்யலாமா? என்ன? 50+50 டிக்கெட்டுக்கு பேலன்ஸ் 150 இருக்கு. பீஸா சாப்பிடலாமா? யாரு? ஹலோ, சரவணா பேசுறேன். உமாட்ட கொடுங்க. உமாட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. மச்சான், நான் கொஞ்சம் ஹெல்டப் ஆயிட்டேன். நான் இங்கே தாம்பரத்துக்கிட்ட இருக்கேன், ரிலேஷன் வீட்டில். வர்றதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகும்டா. ஹலோ, நாங்கள் மவுண்ட் ரோட் வுட்லாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பிஸா கார்னரில் இருக்கோம். நீங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்னடா ஏன் இப்படி அடுத்தவங்களை டென்ஷன் ஆக்குற? அதுவும் அவன் பைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு. அவன் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான், ஃப்ரெண்டு தானே. கோவிச்சுக்க மாட்டான். இன்னொரு நாளைக்கு உதவினா செய்ய மாட்டான். பைக் வாங்க எவ்வளோ ஆகும்? புதுசா? புதுசு என்ன, ஒரு 20,000 இருக்கும். நம்ம நாளைக்கே விசாரிக்கிறோம். நீ இங்கே வெயிட் பண்ண. சரி, சீக்கிரம் வா. சார் டிக்கெட்லாம் இல்லை சார், கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். லேடிஸோட வந்திருக்கு சார். சார் சார் ஹவுஸ் ஃபுல்லு சார். என்ன சார்? டேய், டிக்கெட் கிடைச்சிச்சா? இல்லடா, டிக்கெட் ஃபுல்லுடா. லாஸ்ட் ஆல்ரா, உள்ள போய் கை விடுறேன் ஃபுல்லுன்றான்டா. என்னடா பண்றது? பயங்கர கூட்டம்டா இங்க. அங்க பாரு, லாட்ல டிக்கெட். போ போ வா வா வா. அம்மா 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 ஒரு ரெண்டு டிக்கெட். 150 ரூபாய். ப்ளீஸ் மா. 150. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மா. இல்ல வராது. வராதுமா. ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன காலத்துல சினிமா பாக்குறீங்க நீ? உங்ககிட்ட வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நீ வேற, என்னோட ஒரு பைசா கூட இல்ல. போலாம்டா. தராத போலையா? ஹலோ, நான் குமார் பேசுறேன். எங்கடா இருக்க? நான் கிண்டியில இருக்கேன். கிண்டிலையா? இல்ல, வுட்லாண்ட்ஸுக்கு வந்தோம். நானும் மகேஷும் படத்துக்கு வந்தோம். 2 பேருக்கு டிக்கெட் இல்லை, பயங்கர கூட்டம் தான். சம்திங்க்கு அதான் ஒரு 100 ரூபா தான் இருக்கு, பிளாக்ல விற்கிறாங்க. இன்னும் 100 ரூபா இருந்தால் படத்துக்கு போயிடுவோம். உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்தால் கொண்டு வந்து தர்றியா? டேய், அவனும் வெயிலில் காஞ்சி டிவி வித்துட்டு இருக்கிறான். நீ என்னடா தியேட்டர் வாசல் நின்றுட்டு பணம் பத்தில் வந்து தாடான்ற. கிளம்பி வீட்டுக்கு போடா. ஏன் நாளைக்கு பார்த்து முடியாதா? நான் இங்கேருந்து 200 ரூபா செலவு பண்ணி வரமாட்டா ஆட்டோவில். டேய், இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்கிறா, அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. என்னது? வைடா. என்னடா மஞ்சு ரோட்டில் பிடிப்பட்ட மாடு மாதிரி வர்ற? ஏண்டா எங்கேயோ வெயிலில் டிவி வித்துட்டுருக்கிறேன், திடீர்னு ஃபோன் பண்ணி தேட்டர் வாசல் நிற்கிறேன், காசு பத்தலை அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட படம் பார்க்கறதுக்கு. தினம் 50 100 டிப்ஸ் கிடைக்குதுல்ல,
அதெல்லாம் என்ன பண்ணுற? உளம்பாதடா, வர வர அட்வைஸ் அண்ணாச்சாமி ஆகிட்டேன். அது சரி, கண்ணு சிறுசு தான், பார்க்குற கனவு பெருசு இல்லை.